திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே திருச்சியில தொடங்கிய அவரது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் கரூருக்கு பிறகாக அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்துல ஒரு 2 மாத இடைவெளிக்கு பிறகாக உள்ளரங்க சந்திப்பாக நடைபெற்றது. மீண்டும் காவல்துறை கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப பல்வேறு மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக நடைபெற்று வருகிறது. நாளை தினம் தஞ்சாவூர்ல அவர் நிர்வாகிகள் சந்தித்து அந்த கூட்டத்தை நடத்த இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் தொகுதிகளை நோக்கி அந்த சந்திப்புகளை நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக தென் தமிழகத்துல இதுவரை எந்த மாவட்டத்திற்குமே அவர் செல்லவில்லை. அதாவது மதுரையில மாநாடு நடத்தியதை தவிர்த்து தென் தமிழகத்துக்கு குறிப்பாக எந்த இடத்திலுமே செல்லவில்லை என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில தஞ்சாவூரை தொடர்ந்து தென் தமிழகத்தை குறிவைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அதனையொட்டி மார்ச் 2வது வாரத்துல திருநெல்வேலியிலும் அதற்கு அடுத்த வாரத்துல தூத்துக்குடியிலும் சந்திப்புகளை நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து நிர்வாகிகள் சந்திப்பா அல்லது மக்கள் சந்திப்பா என்பதை காவல்துறையுடைய அனுமதிகளுக்கு ஏற்ப மாற்றி அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த வட்டமாக தஞ்சாவூரை தொடர்ந்து திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் கூட்டங்களை நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைமை முடிவு செய்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 2வது வாரத்துல 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளாக அவர் திருநெல்வேலியில இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள்.